கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 9ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் சோர்ந்து அமரும் பொழுது, ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு மனக்குமுறலோடு மனவேதனையோடு கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்று நாம் ஏங்கி தவித்து அந்த ஜெபத்தை அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கும் பொழுது நமக்குள் ஒரு வார்த்தை விழுகும். அந்த வார்த்தையிலே ஆவியானவர் பேசுவார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய எல்லா குழப்பங்களும் தீர்ந்து, நம்முடைய சந்தேகங்கள் தீர்ந்து, நம்முடைய நம்பிக்கை குறைவு தீர்ந்து, நாம் சீக்கிரமாக நாம் எந்த நிலையில் குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தோமோ அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ அந்த சோர்ந்து போகிற அந்த நொடி பொழுதே கடவுள் இந்த வார்த்தையை எனக்குள் மீண்டுமாக பேசுவார். அந்த வார்த்தை நமக்கு புதிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையிலே உறுதியையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே நம்முடைய வேலைகளை பார்க்க போய்விடக்கூடாது. அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் உணரத் தொடங்கினாலே போதும், நமக்குள் ஒரு மாற்றம் உண்டாக தொடங்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படியாகவே ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறைவாக்கை நம் உள்ளத்திலே பதித்து அதன்படி நடக்கிறவர்களாக நம்மை சாட்சி வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எங்களுக்கென்று கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் உள்ளத்திலே பதித்து அதன்படி நடப்பதற்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானித்த இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற இந்த வார்த்தை வெறும் காதிலே கேட்டு போகாதபடிக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை வழியாக பேசுவார். பெரிய மாற்றங்களை உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.